Yoga is not magic, sword swallowing or crystal gazing, but it's the art of super living as discovered by the ancient sages of India in 1500 BC. If the Western brothers only could learn the methods of the yogis, then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். நம்ம யோகியின் சுயசரிதம் ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதை யோகானந்த பரமஹம்சர் அவரோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை இதில் பதிவு பண்ணியிருக்கார். இப்போ 45வது அத்தியாயத்தை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். இதில் யாரை பதிவு பண்ணுறாருன்னா ஆனந்தமயிங்கிற அம்மையாரை பற்றி பதிவு பண்ணுறாரு. வங்காளத்தில் மிகப்பெரிய யோகியை அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டவங்க தான் மாதா அமிர்தானந்தமயி. அவர்களை இவர் போய் மீட் பண்ணுறார். அவர் யோகானந்தர் அவரை பார்த்தவொடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சந்திப்பு எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா, அவர் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் எழுதிக்கிட்டே வராரு. பார்த்து நேரடியாக மகான்களை அவர் சந்தித்து தன்னோட பதிவுகளை கொண்டு வரார். முன்னாடி மகாத்மாவை பார்த்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களை பார்த்து அது தன்னோட அனுபவங்களை எழுதுறாரு. ஏன்னா யோகானந்தர் மிகப்பெரிய மகான் தான். அவர் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. யுக்தேஸ்வர் அவரோட குரு. அவரோட குரு அவருக்கு சொல்லி தந்த விஷயத்தை அவர் பயிற்சி பண்ணி அவர் என்லைட்மெண்ட் அடையிறார். இதுவே அவரோட லைஃபாக இருக்கட்டும். ஆனால் அப்படி அவர் பண்ணலை. எங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்களோ அவங்களால நேரடியாக போய் சந்தித்தார். இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படி சந்தித்ததால தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மகான்கள் இருந்திருக்காங்க, சித்தர்கள் இருந்திருக்காங்கங்கிற ஒரு ப்ரூஃபாக இன்றைக்கி நம்ம கையில் இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு கிடைக்குது. அப்படி மிக முக்கியமான ஒரு மகானாக யார் அவங்க சொல்கிறாங்கன்னா மாதா அமிர்தானந்தமயி. வங்காளத்தில் அவங்க மிகப்பெரிய யோகியாக இருந்திருக்காங்க. பவானிபூருங்கிற இடத்துல தான் அவர் சந்திக்கிறார். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அவரோட சீடர்கள் கிட்டேருந்து அவருக்கு அழைப்பு வருது. அப்போது அவர் அமெரிக்காவில் சுற்றுலா வந்திருக்கார். அப்போ தன்னோட ரைட்டுன்னு ஒரு சீடர் இருக்கார். இன்னும் 2 பேர் 3 பேரோட அவரை போய் பார்க்குறாங்க. பவானிபூரில் அமிர்தானந்தமயி தன்னோட சீடரோட வீட்டில் இருக்கிறதா சொன்னதால் போகிறாங்க. இவங்க போகும்போது அந்த அம்மையார் இன்னொரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. அமிர்தானந்தமயி இவங்க யோகானந்தரை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாகி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது தன்னோட தந்தையை பார்த்த மாதிரி அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ யோகானந்தரோ அதை உணர்ந்துட்டார். ஏன்னா அவரும் ஆன்மீக நிலையில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறதால இன்னொரு சக ஆன்மீக பயணியை அவர் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அமிர்தானந்தமயி தன்னோட தந்தையாகவே யோகானந்தரை பார்த்தாங்க. அப்போது 2 பேர் சந்தித்த பிறகு அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் நேரத்தை செலவிடுறாங்க. அமிர்தானந்தமயியை பற்றி கேட்குறாரு. நீங்கள் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க, உங்களோட வரலாறு என்ன, பின்னணி என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக யோகானந்தர் கேட்குறாரு. அப்போ அமிர்தானந்தமயி பெருசாக எதுவுமே சொல்லலை. கடந்தது கடந்து போச்சு, அதை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம், இன்றைய நொடி அதை நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை பெருசாகவே அவங்க சொல்லவே கிடையாது. ஆனால் அவங்க பிராமண பெண்ணாக இருந்தாலும் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்க ஜாதி வித்தியாசம் எதுவுமே பார்க்கறதே கிடையாது. அமிர்தானந்தமயி கிட்ட இந்த மாதிரி பதில் வந்தவனே அவரும் மேற்கொண்டு கேட்க விரும்பலை. ஆனால் சீடர்கள் கிட்ட கேட்குறாங்க, எப்படி இவங்களோட ஆன்மீக பயணம் எப்படி இருக்குது, ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதை பற்றிலாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சீடர்களும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அமிர்தானந்தமயி எங்கெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்க கூடவே பயணம் போகிறாங்க. அவங்களுக்கு இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான சீடர்கள் உண்டு. அவங்களுக்கு எல்லாமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, கருணையோடு இருங்க, எல்லாரையும் மதிக்கணும், ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது சொன்னாங்க. சொன்னபடி வாழ்ந்தாங்க. பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்க அந்த ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லோரோட பழகின நிறைய புரட்சிகளை ஏற்படுத்துச்சு. நிறைய சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. அதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க யோகானந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. யோகானந்தர் அமிர்தானந்தமயி எப்படி இருந்தாங்கங்கிறது அவர் விவரிக்கிறார். அந்த அம்மா ஒரு தெய்வீக கலையோடு இருந்தாங்க. தெய்வீக கடாட்சம் சொல்லுவாங்களே, அது அப்படியே அவங்க முகத்தில் இருந்துச்சு. அவங்க குழந்தை மாதிரி தான் இருக்காங்களாம். அவங்கள புன்னகையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருந்துச்சு. ஒரு குழந்தைய எப்போவுமே புன்னகைச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தெய்வீக புன்னகையோடு தான் இருந்தாங்க.
அப்போ அவங்க சூடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சாப்பாடு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. யாருக்கிட்டேயும் போய் எனக்கு பசிக்குது, ஸோ எனக்கு வந்து உணவு வேணும் அப்படி யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. கிடைச்சா உணவை எடுத்துப்பாங்க, இல்லாட்டி அன்னைக்கு வந்து எதுவும் எடுக்கிறது கிடையாது. அதனால அவங்கள கவனிக்கிறதுக்கு நிறைய சீடர்கள் வந்து அவங்க கூட இருந்தாங்க. அப்போ வந்து அமிர்தானந்தமயி யோகானந்தர்கிட்ட சொல்லுவாங்க, தந்தையே நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் வரேன். அப்போ அவர் சொல்லுவார், நான் அமெரிக்காவில் இருக்கேன். அப்படி சொன்னவொடனே அவருக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லி நான் வந்துடுறேன்னா. அப்போது மற்ற சீடர்களும் பயந்தாங்க, ஐயோ இவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டா நம்மளோட நிலைமை என்ன, என்னோட குரு இவங்க தானே, குருவை பிரிஞ்சு நம்மளால் எப்படி இருக்க முடியும். அதனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்க. சரி, அதனால் யோகானந்தர் வந்து அவங்கள அமெரிக்கா அழைச்சி போக அந்த ஒரு விஷயத்தை கைவிட்டுட்டார். இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம், ஏன்னா எல்லாரையும் அமெரிக்கா கூட்டின்னு போக முடியாதுல்ல. அதனால சரி ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார், என்னென்னா ராஞ்சிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், வந்தால் அங்கே இருக்க குழந்தைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைப்பார். அதுக்கப்புறம் அவங்க சந்திப்பு முடிந்தது. அந்த ஒரு கோரிக்கை ஏற்று ஒரு நாள் வந்து அந்த ராஞ்சி பள்ளிக்கூடத்துக்கு மாதா அமிர்தானந்தமயி வந்து வராங்க. அங்கே இருக்கிற அந்த குழந்தைகள் தவ முறைகள், அவங்க செய்கிறது, அவங்க செய்கிற யோகாசனங்கள், முத்திரை பயிற்சிகள், இது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வந்து இயங்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற விஷயமா இருக்கும். நம்ம யோகிகளோட தவ முறைகள், அவங்களோட சுவாச பயிற்சிகள், அவங்களோட தாத்பரியங்கள், தத்துவங்கள், அதை வந்து ஒரு பயிற்சி பண்ணி ஒரு மாணவன் வந்து நல்ல நிலையில் வந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு இயக்கம் இருக்குது, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வந்து உணர்ந்தாங்க. அதை வந்து யோகானந்தர்கிட்ட மனப்பூர்வமாக அந்த தன்னோட மகிழ்ச்சியை வந்து தெரிவித்தாங்க, பாராட்டுதலும் தெரிவித்தாங்க. அந்த குறிப்புகள் எழுதக்கூடிய புத்தகத்திலையும் அவள் எழுதினாங்க, இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான இடம், இது வந்து தெய்வீக விஷயங்களுக்காக பயன்படுறது, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை பற்றி ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அவள் எழுதினாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு வாட்டி அவர் சந்திக்கிறார் யோகானந்தர். எப்போனா அந்த அமிர்தானந்தமயி வந்து இவங்க போகிறாங்க, இமாலயாஸுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து யோகானந்தர் வந்து அமிர்தானந்தமயை சந்திக்கிறாங்க. அவங்க கூட ஒரு 4-5 சீடர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து இமாலயாஸ் போகிறேன், அங்கே வந்து என்னோடய சீடர்கள் சில பேர் வந்து சேர்ந்து அங்கே ஆசிரமம் அமைச்சிருக்காங்க, இனிமேல் இமாலயாஸையும் நான் போய் தவம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த நேரத்தில் உங்களை பார்த்ததும் எனக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அப்படி 2 பேருமே வந்து தன்னோட அன்பை பரிமாறிக்கிட்டு அந்த ட்ரெயினில் ஏறி கிளம்புவாங்க. அமிர்தானந்தி போகிறதையே பார்த்துக்கிட்டு இருப்பார். எத்தனை பேரோடு இருந்தாலுமே அவங்க மட்டும் தனித்துவமாக தெரிஞ்சாங்க. அதுதான் வந்து தெய்வீக கடாட்சம் உள்ள ஒரு விஷயமாகவே யோகானந்தருக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து அமிர்தானந்தமயை பற்றி யோகியின் சுயசரிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ